அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே. அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, நாம் இந்த சேனலில் கடந்த சில மாதங்களாக பல்வேறு காரணங்களுக்காக பதிவுகளை பதிவிட முடியவில்லை. இனிவரும் காலங்களில் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பதிவுகளை பதிவிட முயற்சிக்கிறோம். நீங்களும் வழக்கம்போல் ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த சேனலில் நாம் ஆப்பிரிக்க நாடுகளை பற்றி தொடர்ந்து பேசி வந்திருக்கிறோம். ஆப்பிரிக்க கண்டத்திலே பல இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறது. அவைகளில் பல நாடுகளை பற்றி பேசி வந்திருக்கிறேன். அந்த வரிசையில் இன்று செனகல் என்றொரு நாடு இருக்கிறது. அந்த நாடை பற்றி பேசப் போகிறேன். கிட்டத்தட்ட 1960 பிரெஞ்சு ஆதிக்கத்திலிருந்து விடுதலை அடைந்த செனகல் மேற்கு ஆப்பிரிக்காவினுடைய பெரிய இஸ்லாமிய நாடுகளில் ஒன்றாக இருக்கிறது. அட்லாண்டிக் கடற்கரையில் அழகாக அமைந்திருக்கக்கூடிய இந்த தேசம் கிட்டத்தட்ட உலக மக்கள் தொகையின் அடிப்படையில் பார்த்தா சொன்னாக்கா 67வது பெரிய தேசம் உலகத்தில். அது மாதிரி நிலப்பரப்பில் பார்த்தோம்னாக்கா 86வது பெரிய தேசம் உலக அந்த ஆர்டரின்படி வரிசைப்படுத்தலின்படி. அது மாதிரி 1,83,84,660 பேர் இந்த நாட்டினுடைய மக்கள் தொகை. அது மாதிரி இந்த நாட்டினுடைய நிலப்பரப்புனாக்கா 1,90,712 சதுர கிலோமீட்டர்கள் இந்த நாட்டினுடைய நிலப்பரப்பு. இந்த மொத்த மக்கள் தொகையில கிட்டத்தட்ட 97% பேர் முஸ்லீம்கள், 3% பேர் கிறிஸ்துவர்கள். அந்த சதவீதத்தில் 96.7% பேர் முஸ்லீம்கள், 3% பேர் கிறிஸ்துவர்கள். மற்றவர்கள் இந்த 1%க்கு கீழே தான் மற்ற சித்தாந்தங்களை பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான நாடு, இளமையான நாடு. இளைஞர்கள் 18 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் அதிகமாக வாழுகின்ற ஒரு இளமையான நாடாக இருக்கிறது. இந்த நாட்டில் உள்ள மக்கள் உழைப்பாளிகளாக, அதாவது உழைத்து சாப்பிடுவதில் அதிகம் எண்ணம் கொண்டவர்களாக, தங்களுடைய தேவைகளுக்காக சம்பாதிப்பதிலே அதிக நாட்டம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இப்படி இருப்பதனால இதர ஆப்பிரிக்க நாடுகளிலே நடப்பது போன்ற கொள்ளைகள் எல்லாம் இங்கே நடப்பதில்லை. அவரவர் தேவைக்காக அவரவர் சம்பாதிக்க முயற்சிக்கின்றனர், அவரவர் தேவைக்காக அவரவர் சம்பாதித்துக் கொள்கின்றனர். இதனால் இந்த நாடு உழைப்பாளிகள் நிறைந்த ஒரு நாடாக இருக்கிறது. அந்த நாட்டினுடைய கலை கலாச்சாரங்களை பற்றி பேசும் பொழுது ஃபுட்பாலில் கால்பந்தில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அணியை கொண்ட நாடாக இந்த செனகல் நாடு இருக்கிறது. இருந்தாலும் நாம் அந்த கால்பந்து போட்டிகளை அதிகமாக பார்க்கக்கூடியவர்கள் செனகலை பற்றி அறிந்திருப்பார்கள். சிறந்த பல கால்பந்து வீரர்களை உலகிற்கு செனகல் வழங்கி இருந்தாலும் கூட இந்த நாட்டினுடைய முக்கியமான ஒரு விளையாட்டு குஸ்தி தான். இந்த குஸ்தியில அவங்க மேம்பட்டவர்களாக விளங்குறாங்க. இந்த குஸ்தியில ஆற்றல் மிக்கவர்களாக அவங்க நினைச்சாங்க விளங்குகிறார்கள். அது மாதிரி இந்த நாட்டில் வாழக்கூடிய அந்த 96.7% சொல்ல முடியாது முஸ்லீம்கள். இந்த முஸ்லீம்கள் ஒரு கட்டுக்கோப்போடு கிட்டத்தட்ட அனைவர்களுமே சுன்னத் வல் ஜமாஅத்தை பின்பற்றக்கூடியவர்களாக, அது மாதிரி மாலிக் 4 மதுஹபுகளில் மாலிக் மதுஹபினுடைய அடிப்படையில் இமாம் மாலிக் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் சொல்லி தந்த விளக்கங்களை ஏற்று அதன் அடிப்படையில் வாழக்கூடிய மக்களாக இந்த நாட்டில் உள்ள மக்கள் இருக்கிறார்கள். அது மாதிரி இதர ஆப்பிரிக்க நாடுகளை போன்றில்லாமல் ஒரு நீட்டான சுத்தமான நாடாக இந்த நாட்டினுடைய சாலைகளை எல்லாம் நீங்கள் பார்க்கின்ற பொழுது ஐரோப்பிய நாடுகளுக்கு இணையாக சுத்தமான கட்டமைப்பை கொண்டவைகளாக நீட்டான ஒரு நாடாக இந்த நாடு இருந்து கொண்டிருக்கிறது. அது மாதிரி இதர ஆப்பிரிக்க நாடுகளில் படிப்பறிவு குறைவான பல நாடுகளில் இருக்கிறாங்க படித்தவர்கள் அதிகமாக. அது மாதிரி இந்த ஆப்பிரிக்க நாட்டிலையும் செனகல்லையும் கிட்டத்தட்ட 55% பேர் நினைச்சாங்க படிப்பறிவு உள்ளவர்களாக இருக்கிறாங்க. இதனுடைய தலைநகர் டாக்கர் என்ற ஒரு சிட்டியாக இருக்கிறது. இதுவும் பழம்பெரும் சிட்டியாக இருக்கிறது. இங்குள்ள மக்கள்
குடும்பமாக கூட்டு குடும்பமாக வாழ்வதில் என்ன செய்றாங்க அதிக கவனம் செலுத்துகிறார்கள். ஒரு குடும்பத்தை ஒரு கூட்டு குடும்பமாக ஒரு வீட்டிலோ அல்லது ஒரு தெருவில் அடுத்தடுத்த வீடுகளிலேயோ வாழ்வதன் மூலமாக அந்த குடும்ப நெட்வொர்க்கை என்ன செய்றாங்க பலமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு மக்களை கொண்ட தேசமாக இந்த தேசம் இருக்கிறது. அது மாதிரி இந்த தேசத்துக்குள்ள எந்த பாதுகாப்பு அச்சுறுத்தல்களும் இல்லை. இங்க யாரு வேணாலும் செய்யலாம், நிம்மதியாக போய்விட்டு நிம்மதியாக வர முடியும். இரவு நேரங்களிலும் கூட நமது இந்தியா போன்ற நாடுகளில் இரவு நேரங்களில் பல சமயங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருப்பதை இங்க பார்ப்பீங்க. ஆனால் இந்த செனகல்ல இரவு நேரங்களிலும் பெண்கள் செய்றாங்க நிம்மதியாக வெளியே சென்று வரக்கூடிய அளவிற்கு பாதுகாப்பு நிறைந்த ஒரு நாடாகத்தான் இந்த நாடு இருக்கிறதுன்னு செய்றாங்க சொல்றாங்க. அதுவும் இந்த நாட்டினுடைய சிறப்புகளை பற்றி சொல்கின்ற பொழுது கோரி தீவு என்று ஒரு தீவு இருக்கிறது. அது இந்த நாட்டினுடைய இயற்கை சுற்றுலா தலமாக இந்த நாட்டினுடைய பெருமைகளில் ஒன்றாக இருக்கிறது. அது மாதிரி பிங்க் கலர்ல ஒரு ஏரி, பிங்க் கலர்னாக்கா நம்ம நாடுகளில் சாயப்பட்டர்கள் உள்ள அந்த பிங்கு சாயத்தை கலந்து விடும் பொழுது பிங்க் நிறத்தில் தண்ணி வருவது போட்டு இல்லாமல் இயல்பாகவே பிங்க் நிறத்தை கொண்ட அந்த தண்ணியில உப்புத்தன்மை அதிகமாக இருப்பதனால பிங்கு நிறத்தை கொண்ட ஒரு ஏரி இங்கு இருக்கிறது. அது மாதிரி சாந்துலுவிஸ் என்ற ஒரு பழமையான நகரம் இந்த நாட்டிலே இருக்கிறது. அது மாதிரி இந்த கார் போட்டி, இந்த செனகலுடைய தலைநகரம் என்பது கார் போட்டிகளுக்கு பேர் போல அதிக அளவில் கார் பந்தயங்கள் நடத்தக்கூடிய ஒரு நாடாக இந்த நாடு இருக்கிறது. இப்படி பல்வேறு சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய இந்த நாட்டில் இஸ்லாம் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்பே வந்துவிட்டது. ஆப்பிரிக்காவின் இதர பகுதிகளுக்கு சற்று முன்பே இஸ்லாம் சென்றாலும் இங்கு கொஞ்சம் தாமதமாக கிட்டத்தட்ட 10 மற்றும் 11ஆம் நூற்றாண்டில் தான் நிச்சயிக்கிறது இஸ்லாம் வருகிறது. அதுவும் சில அந்த முராபித்தீன்கள் என்று சில ஆட்சியாளர்கள், அந்த ஆட்சியாளர்களின் மூலமாகவும் அது மாதிரி அரேபிய வணிகர்களின் மூலமாகவும் இந்த நாட்டுக்கு இஸ்லாம் வருகிறது. இந்த நாட்டை வழக்கம் போல் ஆப்பிரிக்காவின் பல நாடுகளை பிரெஞ்சு ஆக்கிரமித்து வைத்து கொள்ளையடித்தது போல இந்த நாட்டையும் இந்த செனகலையும் பிரெஞ்சு ஆக்கிரமித்து வைத்து கொள்ளையடித்து கொண்டிருந்தது. அந்த பிரெஞ்சுடைய ஆதிக்கத்திலிருந்து தான் 1960 இந்த நாடு நினைச்சுகிறது விடுதலை அடைகிறது. அதற்கு பிறகுதான் இந்த நாட்டில் முன்னேற்றங்கள் ஏற்படுகிறது. இந்த 1960க்கு முந்தைய காலகட்டங்கள் எல்லாம் இந்த செனகல் ஒரு அடிமைகளை உலகிற்கு இருக்கும் நாடாக இருந்திருக்கிறது. பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இருந்ததுனால இந்த செனகலில் உள்ள மக்களை எல்லாம் பிடித்து உலக நாடுகளுக்கு அடிமையாக விற்கக்கூடிய வேலையை பிரெஞ்சு கவனித்து வந்ததுனால அடிமை சந்தையாக இருந்த இந்த நாடு தற்போது அடிமை தலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு சுதந்திர தேசமாக சைனாவுடைய உதவியோடு அந்த நாட்டில் போது கடுமையான வளர்ச்சி பணிகள் நடந்து வருகிறது. ஒரு முன்னேறிய நாடுக்கு இணையாக அந்த நாட்டினுடைய வளர்ச்சி பணிகள் இருக்கிறது. அந்த நாட்டினுடைய நாணயத்தை பற்றி சொல்கின்ற பொழுது இந்திய நாணயத்தில் உள்ள இந்தியாவினுடைய ஒரு ரூபாய் என்பது அந்த நாட்டினுடைய ரூபாய்க்கு 7 ரூபாய்க்கு சமமானதாக இருக்கிறது. பொருளாதாரத்தில் கொஞ்சம் பின்தங்கி இருந்தாலும் கூட அந்த நாட்டில் உள்ள மக்கள் என்ன செய்றாங்க அவர்கள் தேவைகளுக்கு பணங்களை உழைக்கக்கூடிய அளவிற்கு அங்குள்ள நிலைமை இருக்கிறது. தற்போது முன்னேறக்கூடிய அந்த பல டெவலப்மெண்ட், பல வளர்ச்சி பணிகள் அங்கு வேகமாக நடைபெற்று வருவதை அங்குள்ள செய்திகளை வாசிக்கின்ற பொழுது அறிந்து கொள்ள முடிகிறது. இப்படி பல்வேறு விதங்களில் அது மாதிரி இங்குள்ள மக்கள் அன்பான மக்களாக, விருந்தாளிகளை உபசரிக்கக்கூடிய தன்மை அதிகம் உள்ளவர்களாக, சுற்றுலா பயணிகளாக வரக்கூடியவர்களுக்கு எந்த தொல்லையும் கொடுக்காமல் அவர்களுக்கு பல விதங்களில் உதவக்கூடிய ஒரு தன்மை உள்ளவர்களாக தான் செய்றாங்க இந்த நாட்டு மக்கள் இருக்கிறார்கள். இப்படி 97% மக்கள் அங்கு முஸ்லீம்களாக இருந்தாலும் அங்கு இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள் 3% இருந்தாலும் அந்த மதங்களுக்கிடையே ஒரு நல்லிணக்கம்ங்கிறது அங்க அதிகமாகவே இருக்கிறது. அது மாதிரி இங்க உள்ளவர்கள் செய்து சுன்னத் வல் ஜமாஅத்துல மாலிக் மதுஹபை பின்பற்றுவது போல இந்த சூஃபிசத்துல அதிக நாட்டம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். காதிரியா தரீகா அது மாதிரி இன்னும் பல தரீகாக்கள் இங்கே செய்கிறது பலம் பெற்றவைகளாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பல சூஃபிகளின் மூலமாக
பல அந்த சூஃபி அந்த அறிஞர்கள் மூலமாகவும் இந்த நாட்டில் இஸ்லாம் என்ன செஞ்சது, வலுப்பெற்றது, இஸ்லாம் பரவியது என்று வரலாறுகள் கூறுகிறது. அன்பிற்குரியவர்களே, இது போன்ற நிகழ்வுகளை தொடர்ந்து நாம் இன்ஷா அல்லாஹ் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தொகுத்து வழங்கி கொண்டிருப்போம். உங்கள் ஆதரவை தந்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உதவுமாறு கேட்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.